நம்ம பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகும்போது நல்ல க்ரீமியான காஜன் பொட்டேட்டோஸ் வந்து சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பர்பான பொட்டேட்டோஸை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஒரு 3-4 உருளைக்கிழங்கை எடுத்துட்டு நல்ல பெரிய பெரிய ஸ்லைசஸ் வரா மாதிரி கட் பண்ணிடணும். இந்த ஸ்லைசஸ் எல்லாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்ல உப்பு போட்ட தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த தண்ணியில் வந்து ஏற்கனவே நான் வேண்டிய உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பித்தா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நல்ல க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஒரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துக்கணும், சோள மாவு வந்து எடுத்துக்கணும். அடுத்தது இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது நல்ல பொடியாக அரிஞ்ச பூண்டு. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போகிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் இந்த பூண்டு போட பிடிக்கல அப்படின்னா கார்லிக் பவுடர் இருந்தால் அது கூட 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்காக பெப்பர் பவுடர், மிளகு தூள் வந்து 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது அப்படியே ட்ரை பவுடராக தான், காஞ்ச பவுடராக தான் இருக்கணும். இது அப்படியே வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸை இந்த காஞ்ச இந்த பவுடர் மேலேயே அப்படியே அடுக்கிட்டு ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே அப்படியே போட்டு எல்லாமே நல்லா இந்த ஸ்லைசஸ் எல்லாம் கோட்டாரா மாதிரி ஃபுல்லாக மேலெல்லாம் பரவி வரா மாதிரி போட்டுடணும். இதை வந்து ஒரு சாதாரண தவாலையோ இல்லை கிரில் பேன் இருந்தாலும் எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் இல்லைனா வெண்ணெய் இல்லை எண்ணெய் எது போட்டாலும் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கிரில் பேனில் வச்சு. இப்போ இந்த டைம் வாசனைக்காக கொஞ்சோண்டு வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசஸ் மேலேயே மெதுவாக தூவி விட்டுட்டு 2 சைடும் புரட்டி எடுத்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட் கிறிஸ்ப்னஸ் இருக்கிற வரைக்கும் இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது சாப்பிடும்போது வெளியே வந்து கிறிஸ்பாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இதில் வந்து நம்ம மேலே ஊற்றுறதுக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸை எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து க்ரீம் வந்து நம்ம எடுத்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் மயோனைஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து அடிச்சுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பப்ரிக்கா பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அது போடும்போது நல்ல ஃப்ளேவர், காரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பப்ரிக்கா பவுடர் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ ஃப்ரைடு பொட்டேட்டோஸ், க்ரீம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து ஒரு நல்ல அழகான பிளேட்டில் இந்த வறுத்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் போட்டால் போதும். நிறைய போட்டால் அப்படியே முதல்ல வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சோண்டு போட்டால் போதும். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ், அதுக்கு மேலே க்ரீம் அப்படின்னு ஒரு குட்டி டவர் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே வந்து அந்த க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டவர் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் அழகாக பரப்பிட்டு அது மேலே வந்து இதே க்ரீமை ஊற்றினா அப்படியே நம்ம பார்பிக்யூவில் கொடுக்குற அந்த காஜன் பொட்டேட்டோஸ் மாதிரி அதே ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே கனெக்டட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.